ஆமாம், எதுக்காக வைக்கிறோம்? கிருமிகள் பூச்சிகள் வர இந்த பூச்சி இந்த ஒயிட் வந்து வாடாமல் இருக்கிறதுனால வேறு எதுக்காக வைக்கிறோம்? கிருமி நாசினின்றாங்க. இது யாருக்கா தெரியுமா அதை பற்றி? விஷக்கடி எடுக்கும். ரைட்டு, விஷக்கடிலாம் எடுக்காது. வாஸ்துப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வாஸ்துப்படி இதை வச்சு சாப்பிட்றதுனால நல்லது. வாஸ்துலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றியாவது உங்களை மரத்தில் சாப்பிட வச்சாங்க. இல்லைன்னா நீங்கள் கோயில் உள்ள மரத்தோட வெட்டிடுவாங்க. கோயில் மரம்னு வச்சாங்கன்னா அந்த மரம் உயிரோட பெரிய மரம் இருக்கலாம், அதையும் காலி பண்ணியிருப்பாங்க நேரம் இல்லையா? அப்படி பேர் சொல்லலாம், அந்த மரத்தை காலி பண்ணிடுவாங்கல்ல. அதுக்காக தான் இது வந்து கணுப்புலன்னு சொல்கிறீங்களா? கணுப்புல எதுக்காக நம்ம வீட்டில் கட்டுறோம்? எந்த மாதம் இது பூக்கும்? மார்கழி தைல பூக்கும். இந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாடை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதுக்காக நல்லது? இந்த இலையை வந்து நீங்கள் சாப்பிட்லாம், வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். இந்த இது வந்து கல்லடப்புன்னு சொல்கிறாங்கல்ல, சிறுநீர கல்லடப்புன்னு சொல்கிறாங்கல்ல, கல்லை கரைக்கக்கூடிய பவர் உள்ளது. கல்லை வந்து கரைக்கக்கூடிய பவர் உள்ளது. இது வெறும் வயிற்று சாப்பிடலாம். இந்த சாரெலாம் பல்லில் படுற மாதிரி சாப்பிட்டு ஒரு கல்லை கடிச்சு பாருங்கள். யாராவது போகும்போது சாமி சொல்லுங்கள், கல்லை கடிச்சு பாருங்கள். பல்லில் பூச்சம் வராது, பல் கடிச்சதுக்கான வழி தெரியாது. இது கல்லை கரைக்கக்கூடிய முக்கியமான மூலிகை. இதனால தான் இந்த மெடிசனில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்க்குறாங்க, எல்லாமே சேர்க்குறாங்க. இந்த பூ வந்து இந்த பூ பட்டு உடம்புல பட்டு அந்த வாடை பட்டாலும் அந்த எஃபெக்ட் வரக்கூடாது தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கணுப்புலையை வந்து அந்த பூக்கிற நேரத்தில் வீட்டுக்கு மேலே கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க, நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? காரணம் இதுதான். இந்த பூவுடைய வாடை வந்து நம்ம உடம்புலையும் நம்ம வீட்டில் உள்ளவங்க உடம்புல படணும். இந்த வாசனை வந்து நம்ம சுவாசம் போகணும். அப்போ அந்த ஒரு மெடிசன் பவர் நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கெட்டணுங்கிற ஒரு முடிவு வச்சாங்க. வேறு எந்த காரணமும் வீட்டில் வைக்கல. இதுதான் நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம தெரியாமலே நம்ம நன்மையை நம்ம செஞ்சுக்கிறோம்.